மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் திண்ணை. இன்றைய நமது நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக தமிழ் புலிகள் கட்சியின் தலைவர் நாகை திருவள்ளுவன் இணைந்திருக்கிறார். பேசலாம். எந்த மொழியும் படிக்கிறதுல பிரச்சனை இல்லை, எந்த மொழியவும் திணிச்சா நாங்க ஏற்க மாட்டோம்ங்கிறதுல உறுதியா இருக்கும். விஜயோடைய பிள்ளைங்க எங்க படிக்கிறாங்கன்னு கேட்கிற ஹெச்ராஜாவுடைய பிள்ளைங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்களா? தமிழிசை சவுந்தரராஜனுடைய பிள்ளைங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்களா? அதான கேள்வி. அப்பா ஒரு இருக்கும்போது இன்னொருத்தர் அப்பான்னு அழைத்தா அதுக்கு வேற அர்த்தம் அப்படின்னு ஒரு கருத்தை பொதுவெளியில பிரஸ் மீட்ல பதிவு பண்ணியிருக்காரு. ஒரு அம்மா இருக்கும்போது இன்னொரு அம்மா இருந்தா அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு, வெற்றி கூட்டணி அப்படின்னு முதலமைச்சர் அவர்கள் பல மேடைகள்ல சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா கூட்டணி கட்சிகளிடையே பல்வேறு முரண்பாடுகள் இருக்கு. கட்சிகள் கிட்ட இருக்கக்கூடிய அந்த தன்மைகளை முரண்பாடுன்னு பாக்குறீங்க, நாங்க அதை தான் ஜனநாயகம்னு பாக்குறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மும்மொழி கொள்கை, ஹிந்தி திணிப்பு அதெல்லாம் நீண்ட நெறிய போராட்டத்தை தமிழ்நாடு கடந்துருச்சு. மீண்டும் ஹிந்தி திணிப்பு மும்மொழி கொள்கை கொண்டு வராங்க அப்படிங்கும்போது மீண்டும் பிரச்சனை எழுந்திருக்கிறது. அதிலும் ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நேற்று கொடுத்த பிரஸ் மீட் தான் எல்லா தலைவர்களுடைய கொந்தளிப்புக்கும் காரணமாக இருக்கு. தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் தமிழ்நாட்டுக்கு நிதி அப்படின்னு சொல்லியிருக்காரு. திஸ் இஸ் அ லா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எங்க அடுத்த ஆரம்பம் மாதிரி இருக்கு அவங்களுக்கு? இந்த மொழி சம்பந்தமா அண்ணா பேசுனது தான் நினைவுக்கு வருது. நெவர் ஹிந்தி எவர் இங்கிலீஷ் அப்படின்னு அண்ணா ரொம்ப வீர ஆவேசத்தோட பேசியிருப்பார். அது இப்பொழுது இந்த பிஜேபியினுடைய இந்த ஹிந்தி திணிப்பு மீண்டும் வெடிச்சா எங்களை போன்ற இளைஞர்கள் அல்லது எங்களுடைய இயக்கத்தை போன்ற தமிழ் தேசிய அரசியலை பேசக்கூடியவர்கள் நெவர் ஹிந்தி எவர் தமிழ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை வரக்கூடிய சூழலை இந்த இந்தி திணிப்பின் மூலமாக உருவாகிவிடும் என்பதைத்தான் நான் பிஜேபி சர்க்காருக்கு ஒரு எச்சரிக்கையா சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா தமிழக வரலாறு தமிழ் மொழி பாதுகாப்பு அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியா இருக்கிறோம். எந்த மொழியும் படிக்கிறதுல பிரச்சனை இல்லை, எந்த மொழியவும் திணிச்சா நாங்க ஏற்க மாட்டோம்ங்கிறதுல உறுதியா இருக்கோம். ஏன்னா ஒரு மொழி திணிப்பின் மூலம் தாய்மொழியை அரிக்கக்கூடிய ஒரு நிலை கடந்த காலத்திலையும் நாங்க பார்த்திருக்கிறோம். இப்பொழுதும் ஹிந்தி திணிப்பு என்பது தமிழ் அழிப்பில் போய் முடியும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. எனவே ஹிந்தி திணிப்பு ஒருபோதும் நாங்க ஏற்க மாட்டோம். மூன்றாவது மொழி, நீங்க ஹிந்தியை தான் ஏத்துக்கணும் அப்படின்னு அவங்க எதுவும் சொல்லல அப்படின்றாங்களே பாஜக. மூன்றாவது மொழியாக நீங்க எந்த மொழியை வேணா ஏத்துக்கலாம், ஹிந்தியை நீங்க கட்டாயம் படிக்கணும்னு இருக்கா? அந்த மூன்றாவது மொழியாக ஒன்றை நீங்கள் ஏற்க வேண்டும் என்று சொல்லுவதே மறைமுகமாக இந்தியை ஏற்கக்கூடிய மனநிலைக்கு ஒவ்வொரு மாநிலத்தவர்களும் தள்ளப்படுவார்கள் என்பதுதான் நிதர்சனம். அந்த அரசியல் சூட்சமம் தெரிஞ்சதுனாலதான் மும்மொழி கொள்கை, மூன்றாவது ஒரு மொழி நாங்க இந்தி தான் படிக்கணும் நாங்க சொல்லல, ஏதாவது ஒரு மொழியை மூன்றாவது மொழியா நீங்க படிக்கலாம்லன்னு சொல்றது சரியை போல தோணும். ஆனால் அதன் மூலமாகத்தான் இந்தியா அவங்க கொண்டு வர்றாங்க. ஏன்னா இந்தியாவினுடைய இந்தியாவின் மொழி அப்படிங்கிற அஜெண்டாவை அவங்க வச்சிருக்கிறாங்க. நீங்க மூன்றாவது மொழினா இந்தியா முழுவதும் இந்தி பேசினா எளிமையா நம்ம பயணம் பண்ணலாம்ங்கிற சொல்றதெல்லாம் மறைமுகமா என்ன சொல்ல வர்றாங்கன்னா, மூன்றாவது மொழி என்கின்ற பெயரில் ஹிந்தியை திணித்து இந்தி மொழியை இந்தியாவினுடைய மொழியாக மாற்றுவதுதான் அவர்களுடைய கொள்கை நிலைப்பாடு. எனவே அதை திணிப்பதற்கான ஒரு சூதகமான வார்த்தை கையாடல் தான் மும்மொழி கொள்கை. இது தொலைநோக்கு பார்வை இதெல்லாம் நாங்க தெரிஞ்சுக்கிட்டதுனாலதான் மும்மொழி கொள்கை என்பது தாய்மொழியை அழிக்க வந்த ஒரு கோட்பாடு. எனவே அதை ஏற்க முடியாது, எங்கள் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறோம் என்பதற்கான் ஒருபோது எந்த வடிவத்துல இந்தியை திணிக்க நினைச்சாலும் நாங்க முடியாது. தமிழ்நாட்டுல எந்த பிள்ளைங்களும் ஹிந்தி படிக்கலையா? எல்லா பிரைவேட் ஸ்கூல்லையும் ஹிந்தி இருக்கு. ஏன் திமுகவில் இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள், திமுக குடும்ப உறுப்பினர்கள் வைத்திருக்கக்கூடிய பள்ளிகள்லயே ஹிந்தி இருக்கு. அப்படி இருக்கும்போது ஏன் அரசு பள்ளிக்கூடங்கள்ல படிக்கக்கூடிய மாணவர்கள் ஹிந்தி கத்துக்க கூடாதா? அந்த மாணவர்களுடைய
வாழ்க்கையில அவங்க படிக்க கூடாதுன்னு நீங்க அவங்களோட கல்வி தரத்தை குறைக்கிறீங்க அப்படிங்கறதான அவங்களுடைய குற்றச்சாட்டு. இல்ல இத சொல்றவங்க இப்ப இத சொல்றவங்க யாருமே அவங்க பிள்ளைகளை அரசாங்க பள்ளிக்கூடத்துல படிக்க போறது இல்ல. ஒருவேளை அவங்க பிள்ளைகள்லாம் எங்க பிள்ளைகள்லாம் அரசாங்க பள்ளிக்கூடத்துல படிக்கிறாங்க, எனவே அரசாங்கம் இதை கொண்டு வந்தா நல்லதுன்னு சொன்னா கூட அதுல ஒரு லாஜிக் இருக்கு. ஆனா அப்படி இல்லையே. இப்ப கேக்குறீங்கல்ல, உங்க பிள்ளைகளெல்லாம் ஹிந்தி படிக்க வச்சிட்டீங்க அப்படின்னு கேக்குறீங்களா, சொல்றவங்க பிள்ளைகளும் ஹிந்தி தான் படிச்சுட்டு இருக்காங்க. அதுதான் இதுலயே உங்களுக்கு என்ன பதில் இருக்குன்னா, ஹிந்தி படிக்கணும் அப்படின்னு நினைச்சா படிச்சுக்கன்னு நாங்களும் சொல்றோம். திணிக்காதே என்பது வேறு, படிக்காதே என்பது வேறு. நான் நீ ஹிந்தி படிக்கணும்னு தோணுதா படி, தெலுங்கு படிக்கணும்னு தோணுதா படி, மலையாளம் படிக்கணும்னு தோணுதா படி, உருது படிக்கணும்னு தோணுதா படி. உனக்கு எந்த மொழிகள் எல்லாம் படிக்க வேண்டும் என்று தோன்றுகிறதோ அதையெல்லாம் படிக்கிறதுல இங்க தடை இல்லை. ஆனா ஒரு மொழியை கட்டாயமாக படிக்க வேண்டும் என்று சொல்லுவதைத்தான் நாங்கள் ஏற்க முடியாதுங்கிறதா எங்களுடைய நிலைப்பாடுங்கிறத நாங்க திரும்ப திரும்ப சொல்றோம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சொல்லியிருக்காரு, இருமொழி கல்விக் கொள்கை அப்படிங்கறதெல்லாம் வந்து காலாவதியான திட்டம், அதை வந்து இப்ப கொண்டு வந்து பேசுறீங்களே அப்படின்னு ஒரு வார்த்தை. மும்மொழி கொள்கை என்பது RSS திட்டம். மும்மொழி கொள்கை என்பது மனுதர்ம கோட்பாட்டினுடைய அந்த அரசியலை நிறைவேற்றுவதற்கு உருவாக்கப்பட்ட மொழி திட்டம் தான் மும்மொழி திட்டம். ஏன்னா RSS அஜெண்டாவே இந்த தேசத்தை ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே பண்பாடு, ஒரே கலாச்சாரம் என்கிற ஒற்றை நாட்டின் கொடையின் கீழ் கொண்டு வரக்கூடிய அஜெண்டாவில் ஒண்ணுதான் RSS அஜெண்டா. அந்த அஜெண்டாவில் RSS நீங்க கோட்பாடுகளை நீங்க எடுத்து பார்த்தா தெரியும். அது தெளிவா சொல்லுது, சமஸ்கிருதம் தான் இந்தியாவினுடைய மொழியாக இருக்க வேண்டும். இதை நேரடியாக திணிக்க முடியாது. எனவே சமஸ்கிருதத்தின் கிளை மொழியாக இருக்கிற ஹிந்தியை பரப்புவதன் மூலமாக இயல்பாகவே சமஸ்கிருதம் ஆட்சியின் கீழ் கொண்டு வர முடியும் என்று அவர்கள் ஆழமாக நம்புகிறார்கள். எனவே சமஸ்கிருதம் இந்தியாவினுடைய மொழி என்பதைத்தான் மறைமுகமாக ஹிந்தி இந்தியாவின் மொழி என்று சொல்லுகிறார்கள். எனவே இந்தி என்கிற இந்த மொழியை இந்தியாவின் மொழியாக மாற்ற வேண்டும் என்று நினைப்பது RSS. எனவே RSS திட்டங்களை பிஜேபி நடைமுறைப்படுத்துவதற்கு தான் துடிக்கிறது அப்படிங்கிறதா நாம பார்க்க வேண்டியதா இருக்கு. இதுதான் நிதர்சனமான உண்மை. எனவே நீ காலாவதியான திட்டம் என்பதை விட RSS திட்டத்தை நீ கொண்டு வரதை நாங்க எப்படி ஏற்க முடியுங்கிறதா தமிழர்களுடைய நிலைப்பாடா இருக்கு. பல்வேறு தலைவர்கள், அதாவது பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் கூட இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க மும்மொழி கொள்கைக்கு. ஆனா பாஜகவினர் தரப்புல இருந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து விஜய் அவர்களுக்கு எதிர்ப்பா ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ராஜா அவர்கள் வந்து உதயநிதி அவர்களுக்கு எதிர்ப்பா சொல்லியிருக்காங்க. முதல்ல தமிழிசை சவுந்தரராஜன் வந்து விஜய் அவர்களுடைய இந்த கண்டன அறிக்கையை படிச்சேன் நானு, இது தவறு, விஜய்க்கு நான் ஒரு அட்வைஸ் சொல்றேன் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. விஜய் அவர்களுடைய பிள்ளைகள் வந்து எந்த ஸ்கூல்ல படிச்சாங்க, ஹிந்தி படிக்கலையா, ஒரே லாங்குவேஜ் 2 லாங்குவேஜ் தான் படிச்சாங்களா, அப்ப அரசு பள்ளிகள் பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து கத்துக்க கூடாது, அவங்க வந்து வாழ்க்கையில் ஒரு இடத்துக்கு வரக்கூடாதுங்கிறத இவர் முன்வைக்கிற மாதிரி தானே இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய கருத்து. விஜயோடைய பிள்ளைங்க எங்க படிக்கிறாங்கன்னு கேட்கிற ராஜாவுடைய பிள்ளைங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்களா, தமிழிசை சவுந்தரராஜனுடைய பிள்ளைங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்களா, அதான கேள்வி. நீங்க கேள்வி கேட்கும் போது நீங்க யாராக இருக்கிறீங்கன்னு தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அதனால நாங்க திரும்ப என்ன சொல்றோம்னா, நீங்க வந்து இது வந்து ஒரு அரசினுடைய கொள்கை முடிவு. இதை வந்து ஒரு மத்திய அரசு வந்து ஒரு மாநில அரசுகளின் மீது ஒன்றை நிர்பந்தம் செய்து, அதாவது திணிக்க கூடாதுங்கிறதா எங்களுடைய நிலைப்பாடு. நீங்க படிக்கணும்னு சொல்றது வேற, படிச்சே ஆகணும்னு சொல்றது வேறங்கிறதா நாம பாக்குறோம். படிச்சே ஆகணும்னு சொல்றத யார் சொன்னாலும் ஏற்க முடியாதுங்கிறதா எங்களுடைய நிலைப்பாடா நாங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. ஓகே, இதற்கு முன்பாக 2023 முன்னாள் தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா வந்து பதில் கடிதம், இந்த திட்டம் தொடர்பான விஷயங்கள்லாம் வந்து அனைத்து மாநிலங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்ட போது பதில் கடிதம் கொடுத்திருக்காரு. நாங்க ஒரு குழு அமைச்சு அதை ஆலோசித்துட்டு 23-24 கல்வி ஆண்டுல நாங்க அதை நடைமுறைப்படுத்துறோம் அப்படிங்கிற மாதிரியான வாக்குறுதி அவர் கொடுத்திருந்தாரு அப்படின்னு பாஜகவினர் சொல்றாங்க. இதற்கு வந்து ஆம் இல்லைன்னு திமுக இதுவரைக்கும் இந்த மறுப்பையும் வந்து தெரிவிக்கல. அப்படிங்கும்போது நீங்க வந்து அப்ப ஒத்துக்கிட்டீங்களே, இப்ப ஏன் ஒத்துக்கல அப்படிங்கறதான பாஜகவினருடைய கேள்விகளா இருக்கு நேற்றைய விவாதங்கள் முழுக்கவே. இல்ல, அவங்க பாஜகவினுடைய கருத்துக்கு ஒரு குழு வச்சிருக்கலாம், அமைச்சிருக்கலாம், ஆலோசனை பண்ணலாம்னு கருத்தா சொல்லியிருப்பாங்களே தவிர நிச்சயமாக இந்த மும்மொழி கொள்கையை நாங்கள் ஏற்கிறோம்னு சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறத அவங்க சொல்றதாக சொல்றோம். நம்ம அப்படி ஆதாரமா
அதை நான் பார்க்கல. ஒருவேளை எங்களுடைய நிலைப்பாடாக பொறுத்த மட்டும் அப்படி ஒரு அவங்க அப்படி நினைச்சிருக்கலாம். ஆனா இன்றைக்கும் இந்த இருமொழி கொள்கை தான் தமிழ்நாட்டினுடைய நிலைப்பாடாக இருக்கிறது என்பதை உணர்ந்து எந்த ஒரு அரசியல் கட்சிகளும் மும்மொழி கொள்கை ஏற்க மாட்டார்கள். எங்களை பொறுத்த மட்டும் அப்படி ஏதேனும் கட்சிகள் அதை ஏற்றாலும் தமிழ் புலிகள் கட்சி அதை ஏற்காது. தமிழ் புலிகள் கட்சியினுடைய நிலைப்பாடும் இருமொழி கொள்கையினுடைய நிலைப்பாடாகத்தான் நாங்க வச்சிருக்கிறோம்ங்கிறத இங்க நான் பதிவு செய்ய விரும்புறேன். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து உங்களில் ஒருவன் நிகழ்ச்சியில பேசியிருந்தார் 2 தினங்களுக்கு முன்பாக. அதுல அந்த அப்பால தொடங்கி மத்திய பட்ஜெட், பாலியல் குற்றங்கள், இது மாதிரி பல்வேறு விஷயங்களுக்கு பதிலளிச்சிருந்தார். நேற்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்போது அந்த அப்பா அப்படிங்கிற அந்த வார்த்தையை எடுத்துட்டு பேசியிருந்தாரு. அப்பா அப்பான்னு இவ்வளோ போக்சோ சட்டங்கள் வந்து குற்றங்கள் வந்து பதிவாயிருக்கு, ஏன் அந்த பிள்ளைங்களோட அப்பா அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் உங்களுக்கு கேட்கலையா ஸ்டாலின் அப்படின்னு, நீங்க ஒரு பொம்மை முதல்வர் தான் அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள்லாம் முன் வச்சிருக்காரு. CV சண்முகம் வந்து இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு, அவருடைய கருத்தை எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா அப்பான்னு வந்து அப்பா ஒருவர் இருக்கும்போது இன்னொருத்தர் அப்பான்னு அழைத்தா அதுக்கு வேற அர்த்தம் அப்படின்னு ஒரு கருத்தை வந்து பொது வெளியில பிரஸ் மீட்ல பதிவு பண்ணியிருக்காரு. அதான் இதுக்கு எப்படி பதில்? அப்போ அம்மான்னு அழைச்சவங்களுக்கு ஒரு அம்மா இருக்கும்போது இன்னொரு அம்மா இருந்தால் அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? நான் இப்படி பேசினா நாகரிகமாக இருக்காது. அதனால் அதுக்குள்ளே நான் தனிநபர் விமர்சனத்துக்கு போகலை. இது ஒரு அம்மா அப்பா என்பது ஒரு 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 அன்பின் மூலமாக அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சொல்லாடலாகத்தான் நம்ம அதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதனால் நம்ம அதை அப்படி பார்க்க வேண்டியது இல்லை. இன்னும் அதை வந்து அதிமுக சொல்லுவதற்கு எந்த தார்மீக கடமையும் உரிமையும் அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா தன்னுடைய தலைவர் குற்றவாளி என்று தீர்ப்பு அறிவிக்கப்படுகிறது, அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க பல வடிவங்கள் இருக்கிறது. ஆனால் தருமபுரி மாணவிகள் வரக்கூடிய ஒரு பேருந்தை நிறுத்தி மாணவிகள் உள்ள பேருந்துக்குள்ள இருக்கிற போதே குறைந்தபட்சம் மாணவிகளை இறங்க சொல்லி அவர்களை இறக்கிவிட்ட பிறகு அந்த பஸ்ஸுக்கு தீ வச்சிருந்தா கூட பரவாயில்ல, உயிரோடு மாணவிகளை தீ வைத்து கொளுத்தி கொலை செய்த அதிமுக காரர்கள் பெண்களினுடைய அந்த பரிதாபத்தை பற்றி பேசுவது எப்படி ஒரு கேலிக்கூத்தா தான் இருக்குன்னு நான் பார்க்குறேன். அதனால அப்பா என்று தமிழர்கள் அழைப்பது, குழந்தைகள் அழைப்பது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்பது என்ற சொல்லை அன்பின் வெளிப்பாடாகத்தான் நம்ம எடுத்துக்கிறோங்கிறத நான் அப்படிதான் புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, மத்திய பட்ஜெட் பத்தி பேசியிருந்தாரு. பட்ஜெட்ல தமிழ்நாடுன்னு ஒரு வார்த்தை கூட வரல, தொடர்ந்து புறக்கணிக்கப்படுகிறது தமிழகம் அப்படின்னு சொல்லும்போது மற்ற எதிர்க்கட்சி தலைவர்கள்லாம் சொல்றது என்ன அப்படின்னா, அதாவது மத்திய அரசோடு கொஞ்சம் இணங்கி போய் தமிழகத்திற்கு தேவையான நலத்திட்டங்களை கேட்டு பெறுவதுதான் சிறப்பு, அதை விட்டு தொட்டதுக்கெல்லாம் மத்திய அரசை எதிர்த்துட்டு தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறதுன்னு சொல்வதை எப்படி ஏத்துக்கிறது, அதற்கு காரணம் நீங்க தான் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க GK வாசன் போன்றவர்கள்லாம். இல்ல, மத்திய அரசுக்கு எதிராக தொடர்ந்து எதிர்த்து தானே போராடி தன்னுடைய உரிமைகளை வாங்க வேண்டியதா இருக்கு. இப்ப நீங்க மத்திய அரசிட்ட தானே நம்மளுடைய உரிமைகளை வாங்கணும், அப்புறம் மத்திய அரசை எதிர்த்து பேசுவதும் அல்லது மத்திய அரசிடம் முறையிடுவதும் வாதாடுவதும் தானே ஒரு மாநில அரசினுடைய கடமை. ஒரு மாநில அரசு தனக்கென்று இருக்கக்கூடிய எல்லா வகையான எல்லைகளையும் அல்லது எல்லா வகையான உரிமைகளையும் பாதுகாப்பதற்காகத்தான் மத்திய அரசுக்கிட்ட அவங்க போராடுறாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால மத்திய அரசிட்ட கேட்காம யார்கிட்ட கேட்கறது? நாம யாருக்கு வரி பணம் கொடுக்குறோம்? மத்திய அரசுக்கு தானே வரி பணம் கொடுக்குறோம். இன்னும் சொல்ல போனா நாம கொடுக்குற பணத்துல பாதி கூட அவங்க திருப்பி தரலையே. அப்ப நம்ம கேட்கறது நிதின்னு சொல்றதை விட அது நம்மளுடைய உரிமை. நாம் வழங்கி இருக்கிற அந்த வரி பணத்தில் எங்களுடைய மாநிலத்துக்கு தேவையான திட்டத்தை நீங்கள் தர வேண்டியது ஒரு மத்திய அரசினுடைய கடமையும் கூட. எனவே எங்களுக்கு சேர வேண்டிய நிதியை மத்திய அரசிடம் கேட்காம ஒரு யார்கிட்ட கேட்கறது? அந்த அடிப்படையில் தான் மாநில அரசு கேட்கறாங்க. அது சரிதான். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு, வெற்றி கூட்டணி அப்படின்னு முதலமைச்சர் அவர்கள் பல மேடைகள்ல சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா கூட்டணி கட்சிகளிடையே பல்வேறு முரண்பாடுகள் இருக்கு. உதாரணத்துக்கு VCK, காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள்லாம் தொடர்ந்து பல போராட்டங்களை முன்னெடுத்துட்டு இருக்காங்க. பல கருத்து முரண்களையும் பொதுவெளியிலேயே பேசுறாங்க. அப்ப இந்த கூட்டணி வந்து 26 வரைக்கும் நீடிக்குமா அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. இதுதான் வெற்றி கூட்டணி, இதுதான் பாஜகவுக்கு எதிரான கூட்டணி, இவங்க தான் ஆட்சி செய்வாங்க அப்படிங்கறதையெல்லாம் தாண்டி இந்த கூட்டணியே நிலைக்குமா அப்படிங்கிற கேள்விதான் இருக்கு. நீங்க இந்த கூட்டணி கட்சிகள் கிட்ட இருக்கக்கூடிய அந்த தன்மைகளை முரண்பாடுன்னு பாக்குறீங்க, நாங்க அதை தான் ஜனநாயகம்னு பாக்குறோம். ஏன்னா ஒரு கூட்டணிக்குள் ஒரு கட்சி ஆட்சி செய்துன்னா அந்த கட்சியினுடைய குறைகளை கண்டுக்காமலே கூட்டணி கட்சிங்கிற காரணத்துக்காகவே நாங்க இருக்கிறோம்னு சொல்றது வந்து நியாயம் இருக்காது. தான் கூட்டணி கட்சியாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை
கேள்வியாக கேட்பது ஒரு ஜனநாயக ரீதியான பார்வை தானே. அதை ஜனநாயகமாக தானே நம்ம பார்க்கணும். அது முரண்பாடாகவே பார்க்க வேண்டியதில்லை. அந்த கூட்டணி கட்சிகளுடைய உணர்வுகளையும் திராவிட முன்னேற்ற கழகம், அது அந்த கூட்டணிக்கு தலைமையேற்றுக் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் தாயன்போடு வரவேற்று அந்த கூட்டணி கட்சிகளுடைய அந்த கோரிக்கைகளையும் நிறைவேற்றுகிற இடத்துல அது இருக்குல்ல. அதனால அது முரண்பாடு கிடையாது. இருக்கக்கூடிய ஜனநாயக ரீதியான கருத்துக்களை கூட்டணி கட்சிகள் வெளிப்படுத்துறாங்க. அதையும் ஜனநாயக தன்மையோட அணுகி அந்த கோரிக்கைகளையும் திமுக தலைமை நிறைவேற்றிக்கிட்டு தான் இருக்கு. அதனால திமுக கூட்டணி என்பது முரண்பாடான கூட்டணி அல்ல, ஒரு ஜனநாயக கூட்டணி. இன்னும் சொல்ல போனா ஒரு வலுவான கூட்டணி. இந்த கூட்டணி சிதைக்கப்படணுங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய பிஜேபியினுடைய அல்லது பிஜேபி சார்ந்து இருக்கக்கூடிய கட்சிகளுடைய கனவாக இருக்கு. ஆனால் இந்த கனவு ஒருபோதும் பலிக்காது. மிக அழகாக கூட்டணி கட்சிகளை, தமிழக மக்களை, தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய மிக வலிமையான கூட்டணியை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் அழகாக தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த பயணம் 26 மட்டுமல்ல 31 கூட தொடரும்ங்கிறதா எங்களுடைய கருத்தாக இருக்கிறது. எனவே திமுக கூட்டணி வலுவான கூட்டணியாக இருக்கிறது, ஜனநாயக பண்போடு நடந்து கொள்கிறது. இந்த கூட்டணி எந்த இன்னும் சொல்ல வேண்டுமானால் கூடுதலாக எங்களை போன்ற இயக்கங்கள் எல்லாம் கூட்டணியிலே அங்கம் வைத்து வலிமை பெறுமே ஒழிய இருக்கக்கூடிய இந்த கூட்டணி வலிமை குறையாமல் மிக சிறப்பாக தன்னுடைய 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்கும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடாக நாங்கள் அதை பார்க்க விரும்புகிறோம். எதிர்க்கட்சி தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் பேசும்போது பொம்மை முதலமைச்சர் அப்படின்னு விமர்சிச்சிருக்காரு. 2026 சட்டமன்ற தேர்தலில் மெகா கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதே வார்த்தை தான் நாடாளுமன்ற தேர்தல் நேரத்திலையும் சொல்லியிருந்தாரு. பட் அவங்களால அமைக்க முடியல. தோல்வியை தாண்டியும் 7 தொகுதியில டெபாசிட் போனது மிச்சம். அப்படிங்கும்போது இந்த சட்டமன்ற தேர்தல் யாருக்கு இலகுவாக இருக்கும்? இல்ல எப்பவுமே 2026 சட்டமன்ற தேர்தலும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் இலகுவாக இருக்கும். மீண்டும் 2026 மீண்டும் முதல்வராக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தான் முதலமைச்சராக வருவதற்கான அனைத்து வகையான அடிப்படை பணிகளையும் அவர்கள் செய்து வைத்திருக்கிறார்கள். அதற்கான காலச்சூழலும் கனிந்து வந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம மக்கள் களத்திலிருந்து நம்மளால உணர முடியுது. அதனால 26 திமுக தலைமையிலான கூட்டணி தான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறதா மக்கள் கருத்தா நான் பார்க்கிறேன். இன்றைய நமது அரசியல் திண்ணை நிகழ்ச்சியில் தமிழ் புலிகள் கட்சியின் தலைவர் நாகை திருவள்ளுவனிடம் பல கேள்விகளை முன் வச்சிருந்தோம். விளக்கமான பதில்களை கொடுத்திருக்காரு. மீண்டும் இன்னொரு சிறப்பு விருந்தினரோடு சந்திக்கலாம். நன்றி.